ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் Thursday அன்னைக்கு எடுத்தது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஆஸ் அ ஒர்க்கிங் மாமாக என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட அலாரம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு அடிக்கும். அதை 2-3 தடவை ஸ்னூஸ் பண்ணி ஒரு 4:15க்குள்ளே ஏஞ்சிருவேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்னோடய ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு தலையில் எண்ணெய் வச்சு சிக்கில்லாமல் சீவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது தான். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைமுன்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே கூகுள் ஓப்பன் பண்ணி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த டைம் எந்த டைமிங்குள்ளே வருதுன்றதை பார்த்துருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு பெருக்கிறது குளிக்கிறதெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூம் முன்னாடியும் தொடச்சிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 விளக்கையுமே வந்துட்டு ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சு முடிச்சிடுவேன். இப்போ டைம் பாருங்களேன், 4:58 ஆகுது. பூஜை எல்லாமே அந்த டைமில் முடிச்சுட்டேன். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், காலையில் இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்லான டைம் 5 to 6 வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் இல்லைன்னா எடிட்டிங் ஒர்க் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வாசலில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பித்தேன். கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே சைட்டில் எலக்ட்ரிஷியன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. கடகடன் அங்கே ஓடிட்டு கொஞ்சம் அல்ட்ரேஷன் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு கிச்சன் பூசாமல் பெண்டிங்கில் இருந்துட்டு இருந்துச்சு. சுவிட்ச் போர்டெலாம் கொஞ்சம் மாற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே வைக்கணும் நான் உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மெட்டீரியல் வீட்டில் இருந்தது தேவைப்பட்டுச்சு. அதையும் குடுக்குடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். போகும்போது விஸ்வா வந்துட்டு அம்மா நான் உன்னை டபுள்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், பசங்க வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. டெய்லியுமே என்னை வந்துட்டு டபுள்ஸ் உட்கார வச்சே ஓட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவனுங்க ஆசைக்கு எடுக்க வேணான்னு சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கடகடன்னு சமையல் வேலை பார்க்கணும்ல. சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை கடகடன்னு க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சாம அரிசியில் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு 1.5 கப்பு சாம அரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரை ஏற்றி விட்டுட்டேன். பொங்கலுக்கு தொட்டுக்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைக்கலாம் இருக்கேன். சரி, குக்கர் வந்துட்டு விசில் விட்டதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணதோடு இருந்துச்சு. பாத்திரம் கழுவாமல் இருந்துச்சு. மேலே அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கூடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கில் அந்த பாத்திரத்தையுமே வந்துட்டு கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு கையோட பசங்களுக்கு வந்துட்டு பாலும் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி அன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்துட்டு சாமரிசி பொங்கலும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சஞ்சய் கிட்ட மெஷினில் போட வேண்டிய துணியை எடுத்து கொடுத்துட்டு அவனை லோட் பண்ண சொல்லிவிட்டு நான் கேட்சப் காலுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கேட்சப் கால் பார்த்திங்கன்னா 9:15க்கு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் நேரம் சைட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்கே என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். காலையில் எலக்ட்ரிஷியன் வந்துட்டு பைப்பெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு கிச்சன் தான் பூச ஆரம்பித்தாங்க. நான் போகிறதுக்குள்ளே ஒரு செவரு வந்துட்டு பூசி முடிச்சிருந்தாங்க. இன்னொரு செவரு வந்துட்டு பூசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி 1 pot ரெசிபி அரிசி பருப்பு சாதம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு சாதம் குக்கரில் ஏற்றி விட்டுட்டேன்னா விஸ்வா வந்துட்டு ஆம்லேட் போட்டு முடிச்சிருவான். சஞ்சய் எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் சேர்ந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டு இருந்தான். பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால இந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த வேலையும் வாங்க முடியாது. எல்லாத்தையுமே நான் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மதியானத்துக்கு அரிசி பருப்பு சாதத்தில் நெய் விட்டு முட்டை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் எடுத்தது. ஒரு 7:30 போலலாம் ஆஃபீஸ் லாக் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். கிச்சனில் டியூப் லைட் வந்துட்டு ஒர்க் ஆகல, அதனால கொஞ்சம் லைட்டு டிம்மாக இருக்குது. குண்டு பல்போட வெளிச்சத்தில் வச்சு தான் வந்துட்டு சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். டிம்மாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவுமே வீட்டில் காலியாகிடுச்சு. டிஃபன் ஐட்டம் செய்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. சரி ரைஸ் செஞ்சு காளான் பாக்கெட் இருந்துச்சு, காளான் குழம்பு மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு குக்கர்லேயே வந்துட்டு ரைஸ் வச்சு ஏற்றிட்டேன். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் காளான் குழம்பும் தான். அதுக்கப்புறம் மறுநாள் மாவு இல்லைங்கிறதுனால காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு வெள்ளை கொண்டக்கடலையே கொஞ்சம் ஊற வச்சுட்டு படுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாட்டா, பாய் பாய்.